முதல் முறையாக நம்முடைய யாழ்ப்பாண மண்ணுக்கு நாங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியான உள்ளங்களினூடாக அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வாரவன முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழாவினுடைய மாலை வேளை இடம்பெற்ற அந்த இசை நிகழ்ச்சி தொடர்பான பதிவு இங்கே இந்த காணொலி வாயிலாக பதிவு செய்கிறேன். இந்தியாவினுடைய பிரபல கிராமிய நாட்டுப்புற பாடல்களாக இருக்கக்கூடிய செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி இருவரும் வருகை தந்திருந்தார்கள். மிக அருமையான பாடல்களை வழங்கியிருந்தார்கள். பக்தி பாடல்கள், கிராமிய பாடல்கள் என மிகச்சிறப்பாக குடும்பமாக இருந்து ரசிக்கக்கூடிய விதத்தில் பல பாடல்கள் இங்கே பாடப்பெற்றிருந்தது. அப்படியாக இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகள், பாடல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையில் நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மேடையிலே அந்த தென்னிந்தியாவினுடைய திரை நட்சத்திரங்கள் இந்த மேடைக்கு இன்னும் சற்று நேரத்திலே உங்களை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றார்கள். உங்களுக்கு செவிகளுக்கு இனியதொரு இசை விருந்தை அள்ளி வழங்குவதற்காக தென்னிந்தியாவினுடைய கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை சந்தோஷமாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து தென்னிந்தியாவினுடைய நட்சத்திரங்கள் இந்த மேடை அலங்கரித்திருக்கிறார்கள். உண்மையிலே மருவி வருகின்றது தொழில்நுட்பத்திலே நாங்கள் எவ்வளவுதான் முன்னேறிக் கொண்டு சென்றாலும் மருவி வருகின்ற கலைகளிலே நாட்டுப்புற கலையும் மருவி வருகின்றது. அந்த வகையிலே இப்படியான கலைஞர்களின் ஊடாக எங்களுடைய அந்த கலைகள் மறைவிடாத அளவுக்கு எங்களுடைய அந்த பெருமையை பறைசாற்றுகின்ற இரு நட்சத்திரங்கள் இந்த மேடையிலே அலங்கரித்திருக்கின்றார்கள். உண்மையிலே தென்னிந்தியாவினுடைய விஜய் டிவி புகழ் அண்ணன் மதிப்புக்குரிய கௌரவ செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இந்த மேடையிலே அலங்கரித்திருக்கிறார்கள். உண்மையிலே சிறப்புமிக்க பாடல்களை உங்கள் ரசனைக்கு இனியதொரு விருந்தாய் அவர்கள் பாடிய பாடலை அவர்களே இந்த மேடையிலே வழங்க இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நாங்கள் மற்றொரு இறைசை பாடலை இந்த மேடையிலே வழங்குவதற்காக நாங்கள் அழைக்கின்றோம். வேறு யாருமல்ல, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த விஜய் டிவியினுடைய புகழ் எங்களுடைய செந்தில் கணேஷ் அவர்களை அலங்கரிக்கின்றார். அவருக்காக உங்களுடைய பலத்த கரவசங்கள் ஒருமுறை ஓங்கி ஒலிக்கட்டும் என்று சொன்னால் தொலை தூரத்தில் இருந்து எங்களுக்காக வெகு நேர பயணத்தை மேற்கொண்டு இந்த இடத்தினை அலங்கரித்திருக்கின்றார்கள் இல்லையா? எவ்வளவு கடினத்திலும் மத்தியிலும் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட அதை ஒருவர் ஒதுக்கி எங்களுடைய சாவகச்சேரி மண்ணுக்காக இந்த மேடையிலே அலங்கரித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரிய பாடகர் செந்தில் கணேஷ் அவர்களை அன்போடு இந்த மேடையிலே அழைக்கின்றோம். அந்த பாடலை வழங்குவதற்காக மற்றொரு இறை இசை பாடல் திரையிலே அமைந்தாலும் கூட எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு பாடல் மாரியம்மா மாரியம்மான்னு சொல்லி ஆரம்பிக்கின்ற பாடலோடு இந்த மேடையை அலங்கரிக்கின்றார். ஒரு இந்த கேடிஆர் சவுண்ட்ஸுக்கு மேலான எங்களுடைய அண்ணாவுக்கு ஒரு சத்தம் மட்டும் தாங்க பாவம். எங்களுடைய சாவகச்சேரி சொந்தங்கள், ஓகே, எங்களுடைய ஊருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையிலே உங்களுடைய மனதில் இப்ப என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒருமுறை எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையாக நம்மளுடைய சாவகச்சேரி இந்த புண்ணிய பூமியில நாங்களும் வந்து கலந்துகிட்டு நம்மளுடைய அம்மன் வாசல்ல பாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கு. அந்த வகையில முக்கியமா உங்களை எல்லாம் சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நம்முடைய யாழ்ப்பாண மண்ணுக்கு நாங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இந்த நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய நம்முடைய எஸ்கே பேண்டுக்கும் அதே போல கிரிஜா அம்மா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி கொண்டு நம்மளுடைய கோவில் நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டுகிறோம்.
நம்முடைய சாவச்சேரி இந்த புண்ணிய பூமியில விட்டிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அருள் மிகுந்த மாரியம்மன் கோவில் விழாக்குழுவை சேர்ந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அத்தனை குடும்பத்தாருக்கும் இந்த விழாவிற்கு சிறப்பாக அனுமதியோடு பாதுகாப்பையும் தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்ற விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தருடைய பெருமக்களுக்கும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிகர் மக்களாகிய உங்கள் அத்துணை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றிகளை வணக்கத்தை சொல்லி சிறப்பாக நீங்கள் விரும்பிய நீங்க கேட்டு ரசிச்ச அத்துணை பாடல்களையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். அந்த வகையில பக்தி பாடல் வரிசையில ஒரு சில பக்தி பாடல், அதுக்கப்புறமா நீங்க விரும்பக்கூடிய மண்ணிசை பாடல், திரையிசை பாட்டெல்லாம் நம்ம கொடுக்கோம் அப்படிங்கிற சொல்லிக்கொண்டு அந்த தொடரக்கூடிய ஒரு சிறப்பானதொரு பாடல் அந்த கரகாட்டக்காரன் திரைக்காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான அந்த பக்தி பாடலை இது உங்களுக்காக வழங்குகிறோம் அன்புள்ளங்களை. ஒரு உற்சாகமான வார்த்தை கரவசமாக இருக்கட்டும்.
அன்போடு அன்போடு நன்றி பாராட்டி நீங்க எந்த அளவுக்கு கையை தட்டி உற்சாகம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு, அதனால ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலையும் நாங்களால் என்ற அந்த கரவோசை தந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கம் அள்ளி வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டு அரங்கிலே அருமையான ஒரு பாடல் சிறந்த முறையில் அரங்கிலே வழங்கியிருந்தார். எங்களுடைய கௌரவ அண்ணன் செந்தில் கணேஷ் அவர்களுடைய குரல்வளத்தில் ஒலித்து ஓய்ந்தது பாடல். எங்களுடைய இந்த பாடலை இந்த மேடையிலே வழங்கியமைக்காக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொண்டு, இன்னமுமாக ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன அதனுடைய குரல்வளத்திலே என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு, இங்கே இவர்களுக்கான பொன்னாடையை போற்றி கௌரவிக்கும் நிகழ்வு பொழுது நடைபெற இருக்கிறது. அந்த வகையிலே இருவரையும் அன்போடு மேடை கிடைக்கின்றோம். செந்தில் கணேஷ் மற்றும் அவருடைய துணைவியார் ராஜலட்சுமி அவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இருவருக்குமான பொன்னாடை போற்றும் நிகழ்வு அவர்களை கௌரவிக்கும் முகமாக நடைபெற இருக்கிறது. கௌரவத்தை வழங்குவதற்காக இந்த மேடைக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயோகாரன் அகில இலங்கை மனித உரிமைகள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், அது மட்டுமல்லாமல் சமூக பற்றாளரும் கூட, எங்களுடைய பலத்த நிரோசத்தின் மத்தியிலே வைத்திலிங்கம் சிவராசா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கான பொன்னாடை போற்றி கௌரவத்தை வழங்குவார். எங்களுடைய உள்ளங்கள் ஒரு கரவசம் கொடுங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட கலைஞர்களோடு இசை நிகழ்ச்சி நடாத்துவதில் பெருமை. என்று சொன்னால் 2010ஆம் ஆண்டிலே விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் சீசன் 6 மீண்டுமாக எங்களுடைய செந்தில் கணேஷ் அண்ணனுக்காக வைத்திலிங்கம் சிவராசா அவர்கள் பொன்னாடை போற்றி இப்பொழுது கௌரவத்தை வழங்குவார். ஒரு உற்சாகமான பிறந்த கரவோசம் கொண்டு கொடுவார். இப்படிப்பட்ட கலைஞர்களை எங்களுடைய இப்படியான உள்ளங்களினூடாக கௌரவிப்பது நாங்கள் பெருமையாக கருத வேண்டும் இல்லையா? உண்மையிலே புகழ் போத்த 2 நட்சத்திரங்கள் இந்த வேடையிலே சொல்லித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக பிரமாண்டமான ஒரு இசை மேடை. அந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. செந்தில் வடி வேளவாறு சிந்து கவி பாட பல சங்கதிகள் கூட முன்பு செய்த வினை ஓட நல்ல சங்கரல்லி புஞ்சரங்கள் சிந்து கவி பாட தன்னன்னாவினம் 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 தன்னாரே ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே தன்னன்னாவினம் 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 தன்னாரே ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே ஒன்னாம் பாடி எடுத்து வசந்தப்பூவா ஒர ஒரமா பத்திரகாளியா கருப்பசாமியா பெத்தவர் தேவியா வல்லவர் சாமியா இன்னோரையன பேத்தியந்தாள மாரியம்மனா சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் கண்ணுக்கு அழகு புத்தாத்தாரளப்பு தொடக்கி ஆளாம் பண்ணைக்கு அழகு பொண்ணு அத்தாவாரளப்பு தொடக்கியும் ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு அழகு பொண்ணு அத்தாவாரளப்பு தொடக்கியும் ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே ஒரு தன்னன்னாவினம் தன்னாரே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பண்ணைக்கு
சேர்ந்து துணி கொட்டலாமே. சொல்லுங்கம்மா. ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. ஆமா, அப்படியே வந்து நம்ம ஸ்பீடு ஏத்த அவங்களுக்குமே அப்படியே ஸ்பீடெல்லாம் ஏறுது. ஆமா, எல்லாரும் சூப்பரா கும்மி அடிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ரசனை வந்து அப்படியே ரத்தத்துல ஊறுனதுமா. ஆமா. ஆனா என்னன்னா கும்மி அப்படின்னா இப்ப நம்ம வந்து நின்னு கும்மி அடிக்கும் போது குனிஞ்சு அடிக்கலாம். ஆனா எல்லாரும் உட்கார்ந்து அடிக்கிறோம். அதனால வந்து இப்படி கையை அப்படி தூக்கி அடிச்சா எல்லாருக்குமே தெரியும். அத சொல்லுங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 4 வரி மட்டும் திரும்பவும் தன்னன்னாதினம் மட்டும் பாட போறீங்க. ஆமா, எல்லாருமே அது கும்மி அடிக்கணும். அப்படி சொல்லுங்க. அப்பதான் நம்ம மாரியம்மன் மனசு குளிரும். ஆமா, ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே? எனக்கு என்னன்னா பெண்கள்லாம் வந்து ரொம்ப செம்மையா ரெடியா இருக்க மாதிரி தோணுது. ஹலோ, அப்புறம் நாங்க என்ன வேடிக்கை மட்டுமா பார்க்க வந்தா? எங்க ஆட்டம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். கும்மி அடிக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? எங்க சவுண்ட பாக்குறீங்களா? எங்க சவுண்ட பாக்குறீங்களா நீங்க? நம்ம ஆண்கள் மட்டும் ஒரு சவுண்ட் கொடுங்க. நம்ம ஆண்கள் மட்டும். அண்ணா அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கும்பின்னா சத்தம் கையில இருந்து வரணும். உங்க ஆம்பளையாளுக்கு வாயில இருந்தா சத்தம் வருது. அது ஒத்துக்க முடியாது. இப்ப என்ன பக்கம் பாக்குறீங்களா? பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பி. இது கும்பி. ஓஹோ,
என்ன கொஞ்சம் சவுண்ட் கூடவா இருக்கு. கூடவா இருக்குல்ல? நான் இருந்தாலும் இப்ப சரி, நம்ம சண்டை போட்டுக்க வேணாம். ஆமாமா. நான் 4 வரி பாட போறேன். சரி. பெண்களுக்கு நான் கேரண்டி சூப்பரா கும்மி அடிப்பாங்க. அடிக்கும்போது இப்படி கையை இப்படி வச்சுக்குவாங்க. அப்படியா? இப்படி அடிப்பாங்க. இது என்ன பிரமாதம். அதே போல நாங்களும் தான் கும்மி கொட்டுவோம். அதுக்கு தான் எங்க மைக்செட்காரன் அவரு தான் கேரண்ட். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். போட்டி ரெடி தானே? ரெடிமா. உங்களை நம்பி வா. எப்படி வந்திருக்கேன். இப்படி மேல கை தூக்கி. ஓகே ஓகே. ரெடியா? எல்லாருமே கடைசி வரைக்கும். ரெடியா? கடைசில கேக்குதா? மதிப்பா கேக்குது போல. ஓகே ஓகே. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு ஆடியோ. ரெடி. தன்னன்னன்னாதீனம் 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 தன்னாரே. கைதட்டி கும்மி கொட்டி சிறப்பித்தவங்க அனைவருக்கும் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு ஆண்களுக்கு 35 மார்க்ஸ் ஒன்லி ஓரளவுக்கு அடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு 80 மார்க் கொடுக்கலாம். இல்லம்மா நாங்க எல்லாமே வந்து எல்லாத்தையுமே இதெல்லாம் ரெக்கார்டு எங்களுக்கு அதனால பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எல்லாரும் செல் வச்சு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். டிக்டாக்ல போடுறதுக்கு தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. ஆமாவா? ஓகே ஓகே. அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் சினிமா பாட்டு பாடும்போதாவது இன்னும் வைப் அதிகமா இருக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இந்த குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. எல்லாமே நீங்க பண்ணிட்டு தான் போறோம். ஓகே ஓகே. எல்லாமே வந்து சிறப்பா செய்யறாங்க. ஆனா அமர்ந்திருந்து பாக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு இதே மாதிரி மன்னிசைங்க மலர்ந்த ஒரு திரை பாருங்க. உடனே கொடுக்கணும். இப்படியே கொடுக்கணும். ஓகே சொல்லுங்க. நம்ம பாடும்போது நம்ம கூட சேர்ந்து இந்த பாட்டுக்கு வந்து நம்ம எஸ்கே பேண்டோட நிர்வாக இயக்குனர் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். எங்க இருக்கீங்க? ஆமா வர்றாங்க. அவங்க சேர்ந்து இந்த பாட்டு டான்ஸ் ஆடுறீங்களா?
வளரும். அப்படி சொல்லுங்க. அதாவது அந்த மொத்த மண்டையில கூட முடி வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தட்டிட்டு உடனே தடவக்கூடாது. ஒரு 3 மணி நேரம் தட்டணும். தட்டிட்டு பார்த்தா ஒரு வளர்ச்சி தெரியும். கண்டிப்பா தெரியும். நீங்க எல்லாரும் கை கொடுங்க. நாட்டுப்புற பாடல்களை பாடி 2018ஆம் ஆண்டிலே விஜய் டிவி சீசன் 6 வந்து இடம் பிடித்து டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எங்களுடைய செந்தில் கணேசன் அவர்கள். எங்களுடைய தமிழ் மண்ணுக்கு பெருமையை சேர்ந்து கொடுத்த கலைஞர் வரிசையிலே உண்மையிலே பெருமைக்குரியவர். அவருடைய குடும்பத்திலே வேண்டுமாக இணைகின்றார்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி இருவரும் தருகின்ற பாடல் இது ஒலிக்கின்றது அவர்களுடைய குரலத்திலே. சூப்பர் ராஜலட்சுமி, ரொம்ப அற்புதமான சாங் லிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்க ரொம்ப அழகா ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பாட்டுக்கு மட்டும் குழந்தைங்களை நம்ம கூட மேடை கூப்பிட்டு ஆட சொல்லலாமான்னு தோணுச்சு. ஆனா எல்லா குழந்தைங்க கையிலும் இப்ப ஐஸ்கிரீம் இருக்கு, சாப்பிட்டு தான் வருவாங்க. ஆமா, அது இருக்குல்ல. ஆமா, ஓகே. இருந்தாலும் ஒரு பாட்டு நம்ம கொடுப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிடாத குழந்தைங்களை இப்ப மேலே கூப்பிட்டோமா, அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க ஃபர்ஸ்ட் வர 10 பேர் மட்டும் மேடையில வந்து ஆடலாம். யார் வர்றீங்க? ஒரு யூனிஃபார்மா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். புஷ்பா திரைக்காக அந்த சாமி வயா சாமி அப்படிங்கிற பாடலை தான் இப்ப நம்ம கொடுக்க போறோம். அந்த பாடலுக்கு நம்மளுடைய மண்ணின் பிள்ளைகள், ஆமா, ஒரு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய குழந்தைங்க இப்ப மேடைக்கு வர்றாங்க. சின்ன குழந்தைங்க வரணும்னு சொல்றீங்களா? ஓகே, ஓரளவு கிட்டத்தட்ட வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இப்ப ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த பக்கம் யாருக்காவது இங்க இருக்கவங்களுக்கு டான்ஸ் தெரியலன்னா பாப்பா ஸ்டெப் இது போடணும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க? நீயோ சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி, ஏ சாமி, நான் சாமி சாமி சொல்லறிய புருஷனான பீலிங்குதா சாமி, ஏ சாமி, நீ எதிர எதிர நடக்கையில, நீ எதிர எதிர நடக்கையில எவ்வளையா தருதா சாமி, நீ பப்போ பப்போ நீ தான் அந்த பரமேஸ்வரன் போல தோண சாமி, நீ இல்லாம நான் போகும்
இன்னும் 2 நிமிஷம். ஓகே ரெடி.
எப்படி இருந்துச்சு ஒரு சட்டமன்றங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக? உண்மையில் கண்ணை மூடி அப்படியே அந்த பாடலை எங்களுடைய செந்தில் கணேச் அவர்களுடைய குரலிடத்திலே கேட்கின்ற பொழுது இருதயத்திலே ஏதோ ஒரு வலி உணர்வை மீட்டுகின்ற ஒரு தருணமாக இருக்கிறது இல்லையா? கண்ணை மூடி கேட்கின்ற பொழுது அப்படி கண்களில் இருந்து எங்களை அறியாமலே கண்ணீர் விளைவிக்கும் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த பாடலான பாடுகின்ற தருணத்திலும் கூட அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம், அப்படிப்பட்ட ஒரு வரிகள் தாயினுடைய அன்பை சிறப்பு இயல்பாக எடுத்துக் கொடுத்த அந்த பாடலை வழங்கிய அந்த செடிகளை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை மீண்டுமாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மச்சா மச்சா அந்த மாதிரி போடலாமா? திண்டுக்கல் சாரதிகள் சொல்லலாமா? ஓகே, அதிரடியாக திண்டுக்கல் சாரதிக்காக ஒரு துள்ளலான பாட்டு, அதிரடி பாட்டு, எல்லாருமே டான்ஸ் ஆடுறோம். ஓகேவா அண்ணா? ரெடியா? டான்ஸ் பண்ணலாமா குழந்தைங்களா? ரெடி? ஓகேடா ஓகேடா. ஓகே, அதிரடி பாடல் பாதுகாப்பை வந்து சிறப்பாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் அத்துறை அலுவலர்களுக்கும் நம்மோடு நன்றி பாராட்டி அதிரடி பாடல் உங்களுக்காக. நீ
அப்படியே இன்னும் முழுதி பறக்குது ஆடி. உழுதி பறக்கும் பாரு சிறப்பா இருக்கு. அடுத்த அரங்கில் தொடர்புடைய பாடல் இது உங்களுக்கு